ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 4 காலையிலே வந்தாச்சு. ஆனால் கரண்ட்டு இறைக்கல. 8:30 மணி 9 மணி ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உளுந்து கொஞ்சம் 2 பாத்தியில் விதைக்கலாம்னு சொல்லிட்டு உளுந்து வாங்கி வச்சுருக்கோம். வம்பன் எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி விதைச்சிட்டா அதுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா அதோட விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் விதைச்சாச்சு. இங்கேருந்து விதைக்கணும். விதைக்கிறது எப்படின்னா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் விதைக்கிறோம். எல்லாமே கற்றுக்கிறது தான். இதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. முதல்ல இப்படி தான் விதைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் குனிஞ்சு இது பண்ண முடியலன்ட்டு இப்படி இறங்கிட்டேன். ஒரு குழியில் 2 விதை. இப்படி விதைச்சா களை கொத்தும் போது ஈஸியாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படியே தூவி விட்டாலும் எப்படி வரும்ன்றது தெரியல. அதிலே 4-5 விழுது. தண்ணி பாய்ச்சும்போதே விதைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் தண்ணி வராதனால இப்போ இது பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி விட்டுடலாம். தண்ணி அதான் கரண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. டே 4 என்னென்ன வேலை நடக்க போதோ ஒன்றும் புரியல. நீங்களாம் எப்படி விதைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாம் சீடர் மிஷின்லாம் வாங்கி விதைக்கிறாங்க, பார்த்தேன் வீடியோவில். நெக்ஸ்ட் டைமில் அதை மாரி பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக தண்ணி பாசி முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாம் மடை உடச்சின்னு போய் இது பண்ணியாச்சு. பார்க்கலாம்.